அண்ணாச்சி ஃப்ளைட் ஓட்டு தான் பாத்துக்கிடுங்க. ஃப்ளைட் ஓட்டு தான். ஆமா, ஃப்ளைட் ஓட்ட ஈஸியா தான் இருக்கு. நம்ம திருநெல்வேலியில கார் பைக் ஓட்டதை விட இது ஈஸியா தான் இருக்கு. அதுவும் மெட்ராஸ்ல ஓட்டுவானோல, அந்த ரோட்ல ஓட்டதை விட இது ஈஸியா தான் இருக்கு. மத்த பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. இல்லை பயிலோலா பிள்ளைகளா, இப்போ அண்ணாச்சி சென்னிப்பரை பார்க்கக்காண்டி ஒரு ஊருக்கு போகிறேன். ஆனால் எப்படி போகிறேன்? ஃப்ளைட்டில் போகிறேன். ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது சாதாரண விஷயம் தான். அது எப்படிப்பட்ட ஃப்ளைட்டில் போகிறேன்? இங்கே பார்த்தியில்ல, தனி சார்ட்டடு ஃப்ளைட்டு, நம்ம ஃப்ளைட்டு. நம்ம தனியாக அந்த ஃப்ளைட்டில் இப்போ பறக்க போகிறோம். ஆமாம், பார்த்தால அந்த பைலட்டு மேலே இருக்கான். அவன்கிட்ட அப்புறம் பேசுவோம். அவங்க நின்று இப்போ தான் என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ என்ன பண்ணுது? நீ எங்கே ஃபியூல் செக் பண்ணிருக்கேன். செக் பண்ணிவிட்டு பெட்ரோல் லிட்டர்லாம் நல்லா ஃபில் பண்ணிக்க. எல்லாம் நல்லா ஃபில் பண்ணிட்டு பறப்போம். மழை வாங்கலை, பறப்போம். எல்லாம் இங்கே பாருங்கள், ஃப்ளைட்டுக்கு பெட்ரோல் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணுமா. அதனால் இந்த பையன் வந்து பெட்ரோல் வந்து கரெக்டாக இருக்கா, தண்ணி இன்னும் மிக்ஸ் ஆகாமல் கண்டாமினேட்லாம் ஆகாமல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பண்ணி முடித்தோடனே ஏறி பறக்க வேண்டி தான் என்னடே. இல்லை இப்போ ஃப்ளைட்டுக்கு எல்லாம் செக் பண்ணியாச்சு. இந்த பைலட்டு போய் பாருங்கள் 1008 செக் பண்ணுதான். பெட்ரோல் சரியாக இருக்கா, இந்த லைட் எரியுதா, அந்த லைட் எரியுதா, இது சுற்றுதா, ஆடுதா, உடைக்குதான்ட்டு எல்லாம் செக் பண்ணியாச்சு. லெஃப்ட் ரெடி ஆன் பண்ணு. பைலட்டுங்க வாடே, பைலட்டுங்க வா, நம்ம பைலட்டு பேசுவோம். இவர் தான் நம்ம பைலட், இன்னைக்கு வண்டியை ஓட்ட போறாரு. பைலட்டும் பேர் என்னடே? பேர் கௌதம் அண்ணாச்சி. கௌதமா? இல்லை கௌதானும் பேர் வச்சிருக்கேன். ஃப்ளைட்டை கௌகாம ஓட்டுவில்ல, நல்லா ஓட்டி பழகிருக்கே. ஓகே. ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா அண்ணாச்சிக்கு? உங்களுக்கு ஏற்ற ஏர் ஹோஸ்டர்ஸ் அண்ணாச்சி. இங்கே பாருங்க. இல்லை இவரா? இல்லை ஏர் ஹோஸ்டர்ஸ்னா கொஞ்சம் நல்லா இருப்பா. இவர் என்னடே, இவர் என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு வந்து பீஸா பர்கர் கொடுக்குற ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் சரிப்பட்டு வராது. ஆமா, அதனால நாங்கள் வந்து மதுரையிலேருந்து புரோட்டா மாஸ்டர் கூட்டு வந்திருக்கோம் ஃப்ளைட்ல. நீ கராத்த மாஸ்டர் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரோட்டா மாஸ்டர் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். ஏல இவர் புரோட்டா மாஸ்டரா? ஆமா நாச்சி. புரோட்டா போடுவில்லடே? ஆமா, வீட்டு புரோட்டா, பன் புரோட்டா, முட்டை புரோட்டா, கிளி புரோட்டா எல்லாம் போடுவேன் நாச்சி. என்ன படிச்சிருக்க நீ? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நாச்சி. இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் H1B சாப்பிட்டு வரல பாப்பா. நீ என்ன புரோட்டா போட்டு கிடக்க? காசு வர மாட்டேங்குது நாச்சி. இது மாசம் வந்து 8000 ரூபாய் கொடுத்துறாங்க. அதனால இந்த வேலைக்கு இறங்கிட்டேன். சரி, பரவாயில்ல. அண்ணாச்சி இந்த வீலுக்குலாம் எலுமிச்சம்பழம் வைக்கணும்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? இந்த இருக்கலாம் நாச்சி. இல்லை இது ஆரஞ்சு இல்ல, அமெரிக்கால ஆரஞ்சு தான் வைப்பீங்களா? ஆமா, எலுமிச்சம்பழம் வச்சிருக்க. அதுக்கு யாரானா ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா. அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பழத்துல ஓட போகுது. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆமா. சரி வைங்க, ஏதாவது வீலுக்கெல்லாம் வைங்க, வச்சுட்டு ஏற்றிட்டு போவோம். ஒரு பைனாப்பிள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கலாம். ஒரு கூறுகிட்ட போயிடுவோம் எல்லாம். சரி பரவாயில்ல. இல்லை சரி, எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்புவோம். இப்போ அடுத்து ஃப்ளைட்லேருந்து பறக்கிறது தான் அடுத்த வீடியோ பாருங்கன்னா. இல்லை ஃப்ளைட் ஏறியாச்சு. அந்த கௌதம் படத்தில் கூட வாரணமாயிரம்ல சூர்யா வந்து தனி ஃப்ளைட்லாம் போக மாட்டாரு. பெரிய ஃப்ளைட்டில் தான் லவரை பார்க்க போவார். நம்ம தனி ஃப்ளைட்டில் ஜெனிஃபரை பார்க்க போகிறோம். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. பார்த்து கூப்பிட்டு போயிட்டே. ஓகே அண்ணாச்சி. சரி, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், வெல்கம் பாஸ்கெண்டே, வெல்கம் அண்ணாச்சி, வெல்கம். இன்னைக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டி பிரீஃபிங். நீங்க மற்ற வண்டி பெரிய வண்டியில பண்ற மாதிரி எனக்கு இப்படிலாம் பண்ணணும்னு ஆசைதான். அதனால நான் மட்டும் தான் இருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த ஃபிளைட்டுக்கு சேஃப்டி. எவ்வளவு வேணா ஃபன் பண்ணலாம், பட் முதல்ல ஏதாவது அன்சேஃபா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சேஃபான ஆப்ஷன் தேடி தான் போறோம். சரிங்களா? சீட் பெல்ட், டாக்ஸி, டேக் ஆஃப், லேண்டிங் போட்டுருங்க. ஓகே, பறக்கும்போது போட்டுருங்க. எப்படி எந்த பாத்ரூம்லாம் போக முடியாது, சிக்கிட்டீங்க. பாத்ரூம் இல்லையா? மேல உச்சா வந்து என்ன பண்றது? அட போகடா கொய்யாங்கோ. அப்படியே போக வேண்டியதான். கீழே அடிச்சு விடுங்க, எவன் தலையில விடுதானோ தெரியாது, பாத்துக்கலாம். ரொம்ப முக்கியம் வண்டியை தெரிஞ்சுக்கிறது. ஒண்ணு ஏசி இருக்குன்னு சொல்லணும் எனக்கு ஆசைதான். ஆனா இதுல வந்து ஏர் வெண்ட் தான் இருக்கு. இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே இருக்கிற காத்து உள்ள வரும். இல்ல என்ன $300 கொடுத்து வாடகைக்கு எடுத்தோம்னா ஏசி கூட இல்லையா? பரவாயில்ல, பாத்துக்கலாம். வாடகைக்கா? என்ன சொல்லவே இல்ல. ஆமாங்க, ஃபிளைட் இல்லையாப்பா? இல்ல நம்ம ஊர்ல எடுப்போம்ல வாடகை ஜெயிக்கிலே. திருநெல்வேலிலாம் நம்ம முப்படாதியம்மன் கோயில் பக்கத்துல வாடகை ஜெயிக்கில் எடுத்து ஓட்டுவோம். அந்த காலத்துல அவருக்கு 2 ரூபான்னு, இது அவருக்கு 200 ரூபா. அவ்வளவுதான். இங்க வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்காங்க. நீங்க அந்த காலத்துல கார்பரேட்ல வேலை செய்யல, உங்க ஹெச்ஆர் வேதவழி ஃபயர் ட்ரில் எல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது. பயட்டில் வந்தா நான் படத்துக்கு போயிருவோம்ல, ஆபீஸ்லயே இருக்க மாட்டான். இது பிடிக்காது நினைச்சுப்போம், பிடிச்சா பாத்துக்கலாம். சரி பாத்துக்கலாம். பக்கத்துல வேற ஏதாவது ஃபிளைட் ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இடிக்க வர மாதிரி வந்தா நீ ஃபிளைட்ல நல்லா பாரு. சரிங்களா? முடிஞ்சா வந்து இறக்கி வீட்டுல சொல்லிட்டு திட்டிருங்க. ஆமா, அது திட்டிடுவோம். நாங்க எங்க ஊர்ல செமையா திட்டுவோம், அது திட்டிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. போல கோட்டி அப்படின்னு செமையா திட்டிட்டு போயிட்டே இருப்போம்ல. எவாக்குவேட் பண்றதா இருந்தா நமக்கு மொத்தமே 2 கதவு தான் இருக்கு. நீங்க அங்கிட்ட ஓடிடுங்க, நான் இங்கிட்ட ஓடிடுறேன். பாஸ்கெண்டே நீங்க இங்கி பிங்கி பங்கு போட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்? எங்க தாவறது?
நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. இல்ல ஆமால சரி இப்போ போறேல்ல இந்த டைரக்ஷன்ல போற நீ வாட்டுக்கு மாறி டெக்ஸ்டாச்ல இருந்து டாலச்ல இருந்து ஆஸ்டின் பக்கம் அந்த பக்கம் போயிட்டோம்னா எப்படி திரும்ப வருவோம் அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது இது வந்து ஃபிளைட்டுக்கு இருக்கிற கூகுள் மேப்ஸ் மாதிரி என்னாச்சு 4 ஃபிளைட் பேரு வானத்தோட உள்ள கூகுள் மேப் வானத்தோட கூகுள் மேப்ஸ் இதுல ரூட் போட்டுருவோம். மோஸ்ட்லி காம்பஸ் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. சோ வெளிய பார்த்து தான் ஓட்டும், பட் ஒரு பேக்கப் இதுவும் இருக்கு. ரேடியோலயும் பேசிட்டு தான் இருப்பாங்க. சோ நம்ம எங்கேயா தப்பா போனோம்னா சரியாரு பேசுவாங்க கூட டவர் காரன் பேசுவான், சென்டர் காரன் பேசுவான். தூக்கிட்டு ஓடிட்டோம்னா நானும் பாத்துட்டே இருக்காதியா நீங்க ஏன் இப்படி பண்ணுதியா? ப்ராப் Grand Prairie information to Zulu, time 1150, Zulu, wind calm, sky condition better than 5,005, temperature 20, altimeter 3014. ஓகே அந்த பேட்டை கேளுங்க. வானத்துல போகும்போது இந்த ஜன்னல்லாம் திறந்து விடலாமா? பொண்ணுக்கு போறேன்ட்டு பாத்ரூம் காத்து வரக்கிட்டு மெயின் டோர் திறந்துட்டேன், டபுக்குன்னு தவறி விழுந்துட்டேன். ஜன்னல் திறந்து தான் இருக்கும். பூட்டிடணும். பூட்டிடணுங்க. நம்ம போறப்ப பூட்டிக்கலாம். பல்லவன் பஸ்லயா போறோம். ரைட்டுக்கு உண்டான மரியாதை போச்சு பாஸ்கின்னு. Good morning, Scala 9840 is at aviator air, ready to taxi with information Zulu, VFR to the south. Scala 9840, Grand Prairie ground, taxi 1AB Alpha. 1AB Alpha 9840. ஆச்சு ஒன் சைடு ஆம்ப்லேட் எதுவும் சாப்பிட்றீங்களா? முதல்ல பிளைட் மேல போட்டு முடியும். டேக் ஆஃபே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டீங்க. கடமையை கரெக்டா செஞ்சிடணும்ல. அண்ணாச்சி ரன் அப் செக்லிஸ்ட் வாசிக்கிறீங்களா? இல்ல பார்க்கிங் பிரேக்கு தெரியாயிட்டா? செட்டு ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ் பாத்துட்டியா? ஓகே, கண்ட்ரோல்லாம் கரெக்டா இருக்கு நாச்சி. மிச்சர் ஏதோ போட்டிருக்கேன், மிச்சர் காரா பூந்தினா அதெல்லாம் என்ன இல்ல. அது வந்து அந்த மிச்சர்ல நாச்சி. மிச்சர் போற வழியில ஃப்ளோல இழுத்து கிழிச்சு விட்டுறாதீங்க. மிக்சர் கரெக்டா ஃபுல்லா இருக்கு. சரி ஓகே. ஏதோ மக்கன்னு போட்டிருக்கேன். மக்கா மேகா? மேகிங்க மேகி. ஆமா இங்கதான் கக்கூஸ் இல்லையா மக்க இதுக்கு. பைலட் என்னாச்சு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. பாட்டெல்லாம் பாடுமா அந்த வண்டியில? உங்க ஹெட்செட்ல பாடாது, எனக்கு பாடும். இது வந்து $900 ஹெட்செட் என்னாச்சு, $80. இல்ல நம்மளுக்கு ஏதோ வேற ஹெட்செட் கொடுத்து ஏமாத்திட்டான் போல இருக்கு இந்த பையன். ஆமால அவன் ஹெட்செட்ல பாட்டுலாம் வருதான். ஹாரி சேராஜ் பாட்டு வர மாட்டே வரும்னாச்சு. பாரணமாரம் போட்டே போலாமா? வேக்யூம் ஆம்ஸ் ஹோல்ஸ் இன்ஜின் காகுலு அதெல்லாம் பண்ணிட்டியா? இருங்கண்ணே. வேக்யூம் கரெக்டா இருக்கு, ஆம்ஸ் வோல்ட்ஸ் கரெக்டா இருக்கு, ஏஜும் கரெக்டா இருக்கு. முடிஞ்சு ஹெட்டிங் ஆல்டிடியூட் பக்கு என்ன பக்குன்னு போட்டிருக்கானோ, காமு நேவு. நீங்க மட்டும் தான் பக் பண்ணீங்களா ப்ரொடக்ஷன்ல? கடைசியா சாமி கும்பிடுங்கன்னு போட்டிருக்கு. எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டுக்கங்க. கடே நல்லா சாமியை கும்பிடுங்க. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. கிராண்ட் பிரேரியில இருந்து நம்ம போற ஊருக்கு பேரு வேக்கோ. வேக்கோவா? வேக்கோ போயிட்டு வேக்கோல வந்து ஒரு டச் டவுன் பண்ணிட்டு அப்படி திரும்ப வந்துடும். இறக்கி ஏத்தி அங்க எதுவும் இறக்கி அங்க டீ சாப்பிடுது அதெல்லாம் கிடையாது. டீ எல்லாம் இல்லைனாச்சு. வாடகை டைம் முடியறதுக்கு டெய்லருக்கு வந்து இதோட தரத்திட்டு இருப்பான். சரி ஓகே வாங்க போவோம். சரிங்களா போவோம். ஓகே டேக் ஆஃப் பண்ண போறோமா? டேக் ஆஃப் பண்ண போறோம் நாச்சி. எல்லாம் ரெடி. ஆச்சு உங்களுக்காக தனியா எப்ப ஃப்ளைட் ஓட்டினாங்க வாழ்க்கையில? எனக்காக யாரும் ஓட்டினதே இல்லைடே. இந்த பையன் தான் முதல்ல ஓட்டுதாம்மா. Grand Prairie Tower, good morning, Scala 9840 is holding short of 18 Alpha, ready for departure, VFR to the south. 9840, Grand Prairie Tower, runway 18 clear for takeoff south. 18 clear for takeoff south, 9840. Power set. There's 5. பறக்கு. மேல வந்துட்டோம் போலயே. ஆமா வந்தாச்சுல்ல. குட்டி குட்டியா தெரியுதே. இப்போ நம்ம வந்து டிஎஃப்டபிள்யூட பிஸியான ஏர் ஸ்பேஸ்க்கு அடியில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 2 அடியில் லெவல் பண்ணிட்டு அந்த ஷெல்ஃப் விட்டு வெளியே போய் நம்ம அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசலாம். அண்ணாச்சி பாத்தீங்களா கீழே கூமாப்பட்டி, எங்க ஊர் கூமாப்பட்டி லேக் தான். அப்படியா? இந்த பக்கம் அந்தமான் தீவு மாதிரி இருக்கா? இந்த பக்கம் அந்தமான் தீவு மாதிரி இருக்கா? ஆமா தீவு மாதிரிலாம் இல்லையடி. இந்த பக்கம் அமேசான் கார் மாதிரி இருக்காச்சு. இந்த பக்கம் அந்தமான் தீவு மாதிரி இருக்கும். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கூமாப்பட்டி லேக்குக்கு பேரு ஜோப்பூல் லேக். ஜோப்பூலா? ஒரு மாதிரியா இருக்கே. சரி வேணாம், நம்ம அண்ணாச்சி வீடியோலாம் கிளீனா வீடியோ, அதனால டபுள் மீனிங் ஜோக் எதுவும் போடாதே அண்ணா. சரி பரவாயில்ல, அதை பத்தி பேச வேண்டாம். அண்ணாச்சி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான். இல்ல நீ வேற கொஞ்ச நாள் சும்மா இருடே. இப்ப எத்தனை அடியில இருப்போம்? ஒரு 2000 அடி வந்திருப்போமா? இருக்கும். அருமையா அருமையா அட்டாசமா இருக்குல்ல கீழே பாக்கு. அது வேற பாருங்கடே பாக்கி. நீங்க பாட்டுக்கு புரோட்டா போடுறதுல உட்காந்துடாதிய.
அப்பப்போ ஏதாட்டும் வண்டி பக்கத்தில் வருதா, வேறு ஃப்ளைட் எதுவும் வரானா, வந்தானா கையை இப்படி ஆட்டுங்க, யாரும் தள்ளிப்போ அங்கிட்டு போன்னு சொன்னீங்கன்னா அவன் போயிடுவான். ஆமாம். இப்போ நீ என்ன பண்ற? நேரா இப்படி போய் இப்படி திரும்பி இப்போ எதிர்த்த வரவன்ட்டு நம்ம பேச முடியுமா அங்கிட்டு போல அப்படின்னு சொல்லி? நீங்கள் அந்த ஸ்டேஷனில் இருக்கவன்ட்ட சொல்லுவாங்க, ரேடியோக்காரன் அவன்கிட்ட சொல்லுவான். ஓ பிடிச்சிட்டீங்க. ஆமாம். நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கல, நம்ம பார்க்க பிள்ளைக்கு நம்ம லவ் லெட்டர் கொடுக்க முடியாதுல, எவனையாட்டு வச்சு கொடுப்போம்ல. ஆமாம், அதே மாதிரி. உங்கள் லவ்வை பற்றி சொல்லுங்க, ஸ்கூல் லவ்வை பற்றி. எனக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஒன்றுமே நடக்கல. நான் பசங்க பள்ளிக்கூடத்தில் படித்தோம்ல, சுத்தம் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கலை பார்த்துக்க. அதெல்லாம் பரவாயில்ல. கைக்கு எடுத்து இப்போ கல்யாணம் ஆகி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில். மைனி அதெல்லாம் சிறப்பாக ஒன்றும் நல்ல வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குல்ல. செம்மையாக இருக்குல்ல அவையும். சிறப்பான ஆள் நீ அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஆஃபீஸில் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவானுவோம். நீங்கள் வந்து கீழே இருந்து மட்டும் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடாது, யூ ஹேவ் டு சீ த பேட் சை வியூ அப்படிமானுவோம். பேட் சை வியூ இதுதான் ஆக்சுவலாக தான் உண்மையான பேட் சை வியூ. ஆஃபீஸில் ஒன்று சொல்லதெல்லாம் அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஒரு கணக்கு 220-230 km/h ஸ்பீடில் போயிட்டு கிடக்கும். ஏதோ ரோட்டில் போனால் ரொம்ப சங்கடமாக இருக்கும். கர நானும் வானத்தில் பாட்டுக்கு அமைதியா ஆனந்தம் பரமானந்தம். கையை ஆடுதுலே. நம்ம சைக்கிள்ல ஓட்டுற மாதிரி ஒத்த கையில விட்டு கையில ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட் இந்த மாதிரி பம்ப் இருக்கும். இப்பதானே கொஞ்சம் அள்ளு விடுது அண்ணாச்சு. ஐயா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் அமைதியாக அது பாட்டுக்கு வண்டி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு தான் இந்த டர்புலன்ஸ் போனவங்கள அதானே இது. அதேதாங்க. ஒன்றுமே இல்லை, அப்புறம் ஏன் டர்புலன்ஸ் வருது? அதாவதுங்க டெக்ஸஸ் மாதிரி ஊரில் என்ன ஒன்றாக்கா தெர்மல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீட் வந்து இப்போதான் சன்ரைஸ் ஆகி ஹீட் வருது இல்லைங்களா, இந்த ஹீட் வந்து பூமியில பட்டு ரேடியேட் ஆகும். ரேடியேட் ஆகிற ஹீட் பாத்தீங்கன்னா பூமியோட வேற பகுதி வேற மாதிரி ரேடியேட் பண்ணும். நம்ம கீழே இருக்கிற லேக் வந்து கொஞ்சம் கம்மியா ரேடியேட் பண்ணும். நம்ம கீழே வந்து ஒரு தார் ரோடு இல்ல பில்டிங் இருக்குன்னா அதிகமா ரேடியேட் பண்ணும். இப்போ நான் அது மேல போறப்போ இப்போ ஒரு ரேடியேஷன் கீழே வந்து அந்த ஜாஸ்தி ஹீட் ரேடியேட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு தட்டி விடும். என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஜாகிரபி கிளாஸ் ஒழுங்கா போகணும்னு இப்பதான் சொல்றது. ஆமாங்க, ஜாகிரபி வெதரு என்னென்னமோ சொல்லுதாங்க. அந்த பையன் நிறைய படிச்சிருக்கான். அப்படி நான் நினைச்சேன் அப்படியே எடுத்து பைக்க மாதிரியே ஒரு முறுக்குனா வண்டி அது பாட்டுக்கு மேலே போகும், நம்ம பாட்டுக்கு பறக்க வேண்டியதான்னு. பஞ்ச பூதங்களும் சேர்ந்து வேலை செஞ்சா தான் பிளைட் பறக்கும் போல இருக்கு. அம்மே நம்மளும் அண்ணாச்சி நம்மளும் ஒரு பிளைட் அப்படியே போட்டுறது கத்துக்கலாம போலயே. நான் இப்போ போய் ஊருக்கு திருநெல்வேலி போயிடுவேன். திருநெல்வேலியில நான் எங்களை பிளைட் ஓட்ட போறேன். குக்கரோன பாலத்துக்கு மேலே தான் ஓட்டணும். சிங்கம் சூர்யா 10 நிமிஷம்ல இருந்தாரு. மவுண்ட் இருந்து ஏர்போர்ட்டுக்கு 5 நிமிஷம், ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு 5 நிமிஷமா. ஏல செக்யூரிட்டிக்கே 3/4 மணி நேரம் ஆகும்ல எங்க ஊர்ல. என்ன சொல்லுது? ஒரு பிளைட் என்ன ரேட்டே வரும்? இந்த மாதிரி ஒரு பிளைட் சொந்தமா வாங்கணும்னா கொஞ்சம் 1960s மாடல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்க வந்து ஒரு 150K 200K வாங்கிடலாம். அந்த வண்டியை வாங்கி எதுக்கு நடுவானத்துல நிற்கும் இறங்கி தள்ளுங்கன்னு சொல்லுதுக்கா? 1960s என்ஜின் வேலை செய்யலாம், நான் என்ன பண்ண முடியும்? லைசன்ஸ் வாங்கினது பூரா 78-20 தான் வாங்கினேன். அப்படியா? ஓடும். உங்களுக்கு நான் வந்து ஸ்டீப் டர்ன் பண்ணி காமிச்சா பயப்படுவீங்களா? பண்ணி காமி பார்ப்போம். அதெல்லாம் நீங்க கமர்ஷியல் ஃபிளைட்ல பண்ண முடியாது. கமர்ஷியல் ஃபிளைட்ல பண்ணா கதறிடுவானோலாம், மொத்தமா உட்காந்து இருக்கவங்கலாம். ஏதோ பார்த்து திருப்பு, நீ பாட்டு கண்ட மணிக்கு திருப்பாத. பயப்படாதீங்க. முதல்ல ஒரு லெஃப்ட் 360, ஒரு ரைட் 360. என்னது 360யா? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்பா. 360ங்க. இப்படிலாம் இல்ல. அதான பார்த்தேன், கவுத்தி போட்டு ஓட்டிடாதல. பயப்படாதீங்க. சரி ஓகே. ஐயோ அண்ணாச்சி என்ன உங்களை நம்பி பரோட்டா போறதுக்கு மேல வந்தா இப்படி கவுத்துறீங்கள. சார்ஜ் விட்டாமலே ஃப்ளைட்டை சார்ஜ் விட்டாமலே. என்ன வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி குழுங்குங்க. பாத்ரூம் வேற இல்ல அண்ணாச்சி பிளைட்ல. உன்னைய பார்த்தா வேற ரொம்ப நேரத்துக்கு போற மாதிரி தெரியுது. செங்கல்பட்டுன்னு சொல்லும் போதே மைல்டா டவுட் வந்துருக்குமே. ஏ அப்பா. லெஃப்ட். அடுத்து உங்க சைடுல உங்களுக்கு இன்னும் ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்குமா? என்னல இது? ஏலே அப்பத்தாலாம் கண்ணு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? சார்ஜ் விட்டா மச்சான், சார்ஜ் விட்டா. அப்படியா? சிறப்பா இருக்கு. அப்பா சாச்சு விட்டான்னு சொல்லுவாங்க. இப்பதான் அதோட உண்மையான அர்த்தமே புரியுது. அவ்வளவுதான். 4500 ஆரம்பிச்சோம். 4500 முடிக்கணும். அதுதான் ஸ்கில். இது காரணத்தான் இருக்காப்ல. ஆமா, பயங்கரமா படிச்சிருக்கு. என்னாச்சு, ஓட்டி பாக்குறீங்களா? நான் ஓட்ட வேலை ஓட்டுங்க. இதெல்லாம் நான் வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டினாலு ஒண்ணுமே இல்ல. எங்க ஊர்லயே டிவிஎஸ் 50 தான் இன்னும் வச்சு ஓட்டிட்டு கிடக்கேன். சரி ஓகே, ரொம்ப சிம்பிள். அதாவது
முதல் லட்சணம் என்னன்னா, நான் வந்து மை கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொன்னா கை எடுத்துருங்க. சரி ஓகே ஓகேங்களா? சவுத் போயிட்டு இருக்கோமா? ஆமா. சவுத் பக்கத்துலயே மெயின்டைன் பண்ணிக்கங்க. திருப்பாதீங்க, லெவலா மெயின்டைன் பண்ணுங்க. இந்த 4600 மெயின்டைன் பண்ணுங்க. சரி ஓகே. உங்களுக்கு வண்டி இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டா பொறுமையா மேல தூக்குங்க, ஏறும். சரி. ரொம்ப ஜாஸ்தி போச்சு அப்படின்னாக்கா லைட்டா அப்படி இறக்கி விட்டுருங்க. சரி ஓகே. மேல புடிங்க பாப்போம். ஆக்சிலரேட்டர்ல மிதிக்க வேண்டாமா? அது இதுதாங்க. சரி ஓகே, அதை நீ பாத்துக்க. அது செட் ஆயிடுச்சு. நான் இப்படியே பிடிச்சி ஓட்டுதேன். அண்ணாச்சி பிளைட் ஓட்டு தான் பாத்துக்கிடுங்க. பிளைட் ஓட்டு தான். ஆமா, உங்க பக்கம் ஒரு ஸ்டேரிங் இருக்கோ? ஆமா, நமக்கு ஒரு ஸ்டேரிங் இருக்குல்ல. அது இந்த டிரைவிங் கிளாஸ் வண்டி மாதிரி தான். அவர் கையிலயும் ஒண்ணு இருக்கும். நம்ம திருப்பினோம்னா அவர் விட்டு திருப்பிடுவாரு. நான் எதுவும் பண்ணாம அப்படியே அமைதியா ஓட்டுவேன். திரும்ப அப்படியே உங்களை அறியாம ஏறி தெரியுதுங்களா? ஆமா, அப்படியே 4500 எப்படி கொண்டு வந்துருங்க. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ மாதிரி நம்ம பரம்பரையில நம்ம லைட் ஓட்டிட்டானாச்சு, பெருமையா இருக்கானாச்சு. ஆமையா, ஆமா. 4500 வச்சிருக்கணுமா? 4500 ஒரு 10 செகண்ட் வைங்க, நம்ம அப்புறம் திருப்போம். சரி ஓகே. லைட்டா திருப்பவா? இந்த பிங்க் போட்டுருக்கீங்களா, இதை நம்ம போக வேண்டிய ரூட்டு. ஓகே, விலகிட்டோமா? லைட்டா அப்படி திருப்புங்க. ட்ரையாங்கிள் வந்து இந்த முள்ள தாண்டி வராத அளவுக்கு திருப்புங்க. அது வரைக்கும் திருப்பலாம். அவ்வளவுதான், அப்படியே வச்சிருங்க. திருப்ப ஆரம்பிக்கிறப்ப ஃபிளைட் அதுவே இறங்க ட்ரை பண்ணுவோம். ஆமா. அப்ப லைட்டா அப்படி பிடிச்சிங்க, அவ்வளவுதான். இல்ல பிளைட் ஓட்ட ஈஸியா தான் இருக்கு. நம்ம திருநெல்வேலியில கார் பைக் ஓட்டதை விட இது ஈஸியா தான் இருக்கு. அதுவும் மெட்ராஸ்ல ஓட்டுவானோல, அந்த ரோட்ல ஓட்டதை விட இது ஈஸியா தான் இருக்கு. அங்க டிராபிக்கும் கிடையாது உங்களுக்கு. ஆமா. சோ இப்போ வந்து அப்படியே லெவல் பண்ணி அப்படியே இதை வந்து லெவல் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நம்ம இப்படி விலகி போறோம் தெரியுதுங்களா? ஆமா. அதுக்கு ரைட்டு திருப்பி அந்த பாத்தோட ஜாயின் ஆகுங்க. அப்படியே என்னமோ சொல்ற, என்ன கலர்ல இது? இப்போ வந்து அது இறங்குது தெரியுதுங்களா? ஆமா. அப்ப வந்து லைட்டா அப்படி பிடிச்சேன், அவ்வளவுதான். ஆமா, இதுக்கு மேல திருப்பிடாதீங்க ஜாஸ்தி. சரி, இப்படியே வந்துருங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து திரும்ப லெஃப்ட் வாங்க. ஏன்னா அந்த பிங்கோட ஜாயின் ஆகணும் நம்ம. அதான் உங்க கோல். இன்னைக்கு ஸ்கிரப் கோல் அதுதான். விளாண்டதெல்லாம் போதும், தம்பிட்ட கொடுத்துருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. ஏரியா அதெல்லாம் கரெக்டா ஓட்டுவோம்ல நாங்க. இறங்க தெரியுதுங்களா? ஆமா. அவ்வளவுதாங்க, அப்படி பிடிச்சுங்க. இந்த ட்ரையாங்கிள் இதை தாண்டாம பாத்துங்க. என்ன இப்படி திருப்பினா அப்படி போகுது, அப்படி திருப்பினா இப்படி போகுது. இந்த ஸ்டேரிங் கார் ஸ்டேரிங் மாதிரி இல்லடே, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அடுத்த பிளைட் டெலிவரி தனியா கூட்டு தரலாமோ? இல்ல நீ என்ன பாஸ் கேஸ்ல மாட்டான் விட மாட்டேன் போல இருக்கு. ஏற்கனவே உங்க ஊர்ல எந்த கேஸ்ல மாட்டினாலும் ஊரை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு கிடக்கானுவோம். இந்த கேஸ்ல எல்லாம் மாட்டினா தூக்கி தூர எரிஞ்சிருவானோ நம்மள. ஆனா ஒரு கோட்டை பிடிக்கணும்னாச்சு நீங்க வேற. இல்ல நானும் பிடிக்கலாம்னு தான் பாக்கேன். இருங்க ரொம்ப திரும்புது. அவ்வளவுதான். இப்போ வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு லைட்டா ஒரு 10 டிகிரி மட்டும் ரைட் திருப்புங்க. இவ்வளவு இதான் 10 டிகிரி. அவ்வளவுதான். அதுக்கு மேல திருப்ப கூடாது. பிடிச்சிங்கன்னா வந்துடும். அவ்வளவுதான். ரொம்ப ஒரேடியா மேல போயிடும். சரி. வண்டியை சொன்னேன். நீ வேற இப்படி எல்லாம் பேசாதால இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு. வாயில் அடிக்க. சாரி, வண்டியை சொன்னேன். தமிழ் அடிக்கணும்னா என்ன பண்றது? ஐயோ சும்மா இரியா, நீ வேற தம் அடிக்கணும். சும்மா வாயா. லைட் ஓட்டுவதுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீ பாட்டுக்கு பின்னாடி உட்காந்து பேசிட்டே கிடப்ப. எப்படி ஒரு பாட்டு பாடுங்களேன். ஸ்டாண்டிங்கி எருண்டு கை அத சொன்ன வேற பிரச்சனை. ஏற்கனவே இதுல எக்ஸஸ் பூரா அதான் இருக்கு. பித்தகார ஸ்டேரம் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா ஆபரேஷனா? The square of the hypotenuse side is equal to the sum of the square of the other two sides. இது சரியான பார்க்க உங்களுக்கு சில வருஷங்களா. கரெக்டா சொன்னனால உனக்கு தெரியாது. அதான் கீழே போகுதுல. இல்ல மேல போகுது. சரி நான் எடுத்துக்கவா? நீ எடுத்துக்கையா. ஓகேங்க, மை கண்ட்ரோல்ஸ் போட்டுருங்க. இல்ல ஃளைட் ஓட்டியாச்சு. 641 Waco ground runway 19 taxi alpha. ஆஸ்கினா, கொஞ்சம் லேண்டிங் வெயிட்டோட லைட்டா அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? என்னது? யாரையாவேன் என்ன ஆச்சு இப்படிலாம் சொல்லி? என்னால திடீர்னு பயமுறுத்தான். ஏல அப்ப வெயிட்ட குறல இதை பண்ணல பின்னாடி உட்காந்து 20 வருஷமா ஒண்ணும் பண்ணாம இருக்கேன். இப்ப திடீர்னு மேல வந்த பிறகு வெயிட்ட குறைனா எங்க குறைக்கிறது? மீட்டர் பாருல பிளைட் தூக்குது. என்ன பண்ண சொல்லுது? ஐயோ, நீ விட்டா கீழே இறக்கி தள்ளி விட்டுருங்க போல எல்லாரும். எந்திரிச்சு ஓடுறதுக்கு ஒன்னும் வழியும் காணும். பாத்ரூம் இருந்தா கூட உற்சாகப்பட்டு வெயிட்ட குறைச்சிடலாம். அதுக்கும் வழி இல்ல. இங்கிட்டு வெயிட்ட குறைனா எங்கிட்டு குறைக்கிறது? ஏன்டா உங்க பிளைட்ல பின்னாடி உட்கார்ந்து வந்தது குத்தமானா? மேல ஏறி வந்ததுக்கு அப்புறம் வெயிட்ட குறை, அத குறைனா என்னையா குறைக்கிறது? Yankee 1351 Zulu, wind calm, visibility 10, sky clear, temperature 20, dew point 14, altimeter 3015. லேக்குக்கு பேரு அக்விலா ரிசர்வாயர்னு பேரு. இங்க இருந்து அக்காவை பின்னா வாட்டர் வருதோ? அக்காவை பத்தி எல்லாம் தெரியல. அக்காவை பத்தினா வேதனை செருப்பால் அடிப்பேன் விவேக் சொல்லுவார்ல அவர் படத்துல. அது மாதிரி அழகழகா இருக்கு பாரு. அந்த சேப்லாம் பாரு, மார்டின் சேப்லாம் போட்டுக்கானு. ஆமா, அங்க ஒரு இதை பாரு நம்ம இந்தியா மாதிரியே இருக்கு ஓரத்துல.
Wichita, good morning. Skyline 9840, 15 miles north with information Yankee, inbound for touch and go. 9840 Waco, Tower Roger 15 miles. Proceed inbound 9840. அண்ணாச்சி இப்போ நம்ம டிசென்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 8 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா வேக்கோ ஏர்போர்ட்ல நம்ம டச் அண்ட் கோ லேண்டிங் மட்டும் பண்ண போறோம். டச் அண்ட் கோவா? ஆமா, அது கிஸ் அண்ட் கோ அண்ணாச்சி. கிஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுல, அதே இருக்க கூடாதுன்னா எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருக்க கூடாது. இது தொட்டுட்டு அப்படியே போயிடும். தொட்டு பேசும் சொல்லிட்டான், அவ்வளவுதான். 251 runway 14 clear the option. 14 clear the option, take 51. இறங்கியாச்சு. நான் இப்ப திரும்ப ஏற போறோம். ராஜகி மாதிரியே தெரியலையே. Skyline 9840 would like to depart to the north. 9840 Roger, execute a left downwind departure. Left down and departure to the north 9840. வேக்கோ லேக் அண்ணாச்சி. ரொம்ப அருமையா இருக்குடே, ரொம்ப அருமையா இருக்கு. என்ன அழகா இருக்கு பாருங்க கீழே. அடே அப்பா, பாக்கி தூங்கிட்டேல. இறக்கி ஏத்துனதுல அப்படியே சாஞ்சிட்டேல அந்த ஆக்கல பின்னாடி. கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு அண்ணாச்சி. இன்னொரு ஃளைட் ஒன்னு இருக்கும்ல, அந்த தண்ணிக்குள்ளேயே போற மாதிரி, அந்த ஃளைட் ஓட்டுவீங்களா? தண்ணி போனா அதுக்கு பேரு கப்பல்ல. தண்ணிக்குள்ள ஃளைட் போனா பிரச்சனையா பாஜிக்கு? என்னையா பேசுதிய நீங்க? அண்ணாச்சி அப்படி ஒண்ணு இருக்கு அண்ணாச்சி. இப்படி தண்ணிக்குள்ளேயே ஃளைட்ல போய் தண்ணிக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆகி தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சு வரும். ஆக்சுவலா கரெக்டுங்க, அது சீ பிளேன்னு பேரு. அதுக்கு லைசன்ஸ் எங்கிட்ட கிடையாது. நம்ம லேக்லயே நீங்க லேண்ட் பண்ணலாம், லேண்ட் பண்ணிட்டு அப்படியே டேக் ஆஃப் பண்ணலாம். அடுத்த வரும்போது அதை கத்து வச்சுங்க. பாருங்களேன் அந்த ஆளுக்கு அதுப்ப ஃளைட்ல கூட்டு போறதே பெரிய விஷயம். அடுத்த இதை கத்துக்கிடுங்க அதை கத்துக்கிடுங்கன்னு ஆபீஸ்ல ரெக்வயர்மெண்ட் கொடுக்க மாதிரியே ரெக்வயர்மெண்ட் அப்படியே போட்டு கொடுத்துட்டே இடப்பாப்புல. அண்ணாச்சி நான் உங்களுக்காக தான் சொல்றேன். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆத்திரங்க ஆரம்பிச்சோம்னா, லேக்க ஒட்டி ஆரம்பிச்சோம்னா அப்படி ஏறி இறங்கி போயிடலாம்ல. அண்ணாச்சிக்கு ஆச்சரியமா ஆரம்பிக்க போறாரு. ஐடியா இல்லையா? அது பாப்போம், பின்னாடி பாப்போம். வாழ்க்கை என்பதே ஒரு அனுபவம் தானே. அவ்வளவுதான் அண்ணாச்சி. அதே மாதிரி பேசிட்டீங்கன்னா போதும், ஆரம்பிச்சிடலாம். அண்ணாச்சி ஆனந்த் தான் பேர் வச்சிருவோம். நிறைய ஆண்டிஸ் எல்லாம் வரும். எப்ப பார்த்தாலும் ஆண்டி புட்டி அதுலயே இருக்காது ஐயா. தங்கூதர வயசுல சங்கீதா இல்ல ஆனா இந்த பையன் வேலை ரொம்ப கஷ்டம் தான்டே பாட்டிக்கு. ஆமா, கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அமுக்கிறது. ஆமா, பாம்பை வேற பிடிக்கணும், பைப் அழிச்சு தண்ணி வர வைக்கணும், வாயில பப்புள் வேற விடணுங்க மாதிரி. அவன் கையில ஒண்ணு வச்சிருக்கான், இங்க ஒண்ணு வச்சிருக்கான், அங்க 4 மீட்டர் வச்சிருக்கான். ரொம்ப கஷ்டமடே, ரொம்ப கஷ்டம் தான். Between Papa turn left Alpha 2 and cut to ground point 9. Off at Alpha 2, then to ground to a Papa. என்னைய மட்டும் திட்டுறீங்களே, அந்த அங்கிட்ட இருந்து அங்கிட்ட அனௌன்ஸ் பண்றேன் கூட பாப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கேட்டீங்களா இல்லையா? ஐயா அது வேற பாப்பாயா? அது என்னையா பாப்பா? அது சொல்லி அது என்ன பாப்பா? அது என்ன பாப்பான்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ்ல இருக்கிற A to Z ஆல்பபெட்ஸ்ல ஒரு ஆல்பபெட்க்கு ஒரு வேர்ட் இருக்கும். ஆல்பா, பிராவோ, சார்லி, டெல்டா, ஏகோ அந்த மாதிரி. அதுல P ஃபார் பாப்பா. பாப்பா அந்த பாப்பா இல்லையா? நீங்க எதிர்பார்க்கிற பாப்பா எல்லாம் கிடையாது. நடுவானத்துல எந்த பாப்பாயா இருக்கு? ஏன் இப்படி பண்ணிதிய? நானா சொன்னேன், அவன் தான் சொன்னாங்க. அதான் அவர் சொல்லுதாருல, நம்ம சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல ஏ பார் ஆப்பிள், பி பார் பால், அதே மாதிரி பி பார் பாப்பா. பி பார் பாப்பா. எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தா இருக்கு. என் ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கர் வெங்கடப்பன் பாண்டியராஜ். இவங்கிட்ட வந்து ஃபுல் நேம் சொல்றதுக்குள்ளயும் VSN வடபோச்சே, ESN இழந்த பழம், NSN நயன்தாரான்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏண்டா அப்படியே E ஃபார் எலிஃபென்ட் வருமே, எதெல்லாம் தூக்கி ஊட்டுவா? நயன்தாரா தெரியுமா? இங்க உள்ள பயிலுக்கு நம்ம ஊர் நயன்தாரா தெரியுமா டே? அவனுக்கு ஏஞ்சலினா சோலி தானே தெரியும். ஏஞ்சலினா சோலி சொல்லி உங்க சொந்தக்காரங்க தான் கேள்விப்பட்டேன். நிஜமாவா? ஆமாலே, போன வாரம் ஹாலிவுட் போயிருந்தோம்ல, அங்க அந்த அம்மா வீட்டுக்கு போனேன். வெளியே நின்று பாத்துட்டு வந்துட்டேன். உள்ளயா என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதான் கொஞ்சம் லாங்ல பார்த்தா வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமேன்னு பார்த்தேன். உள்ள எப்படி என்னைய விடுவானோ சொல்லு. சொந்தக்காரன் நீங்க தானே சொன்னீங்க? ஆமாண்ணே. ஏஞ்சலினா சோழிக்கு எனக்கு நில சம்பந்தம். நம்ம திருநெல்வேலி பக்கம் ஏஞ்சலினா சோழி என்ன தென்காசி செங்கோட்டையிலே இருந்தா நம்ம ஜோலியை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஜோலியை பார்ப்போம், ஏஞ்சலினா அவ ஜோலியை பார்க்கட்டும், அவ்வளவுதான். அந்த டிவில சன் டிவி வருமா? குட்டா டென்ட் குட்டால படம்லாம் போட சொல்லுவியே போல இருக்கு ஐயா. நடுவானத்துல போயில கீழே பார்த்து ரசிங்க ஐயா, இயற்கையை பாருங்க. எவ்வளவு பிறந்த பூமி. ஆமா, வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்கிட்டு பாடுங்க ஐயா. இந்த எம்டி லேண்டா இருக்கு, இதெல்லாம் நம்ம வளைச்சு போட்டா என்ன? இதாயா மதுரைக்காரன் புத்திங்குது. ஒரு எம்டி இடத்த பாத்திரக்கூடாது, புறம்போக்கா ஸ்கொயர் ஃபீட் என்ன வேலை, யாரை கலெக்ட் பண்ண எப்படி வளைச்சு போடலாம்னு ஆரம்பிச்சிருவானுவோம். இல்ல அங்க பாருல, நிலத்துல பசுமாடெல்லாம் தெரியுது. பாத்தியாடியே பாசிக்கி அங்க பாத்தியா? எங்க? அந்த ஆக்குல அங்கங்க நிக்கி வருவோம். அதெல்லாம் பசுமாடு தானே.
இந்த ஊர்ல வந்து ஒரு ஸ்பெஷல் பசுமாடு இருக்குண்ணாச்சு, அது லாங் ஹார்ன்னு பேரு. லாங் ஹானா? அது ஏன் அந்த பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 6 to 8 அடி. அப்ப மூஞ்சி என்ன எவ்வளவு பெருசு இருக்குமா? மூஞ்சி நார்மலா இருக்கும், கொம்பு மட்டும் அவ்வளவு நீளமா இருக்கும். ஒன்னு வாங்கி கொண்டு மதுரை ஜல்லிக்கட்டுல விட்டுறணும்னு நினைக்கிறேன். மாட ஜல்லிக்கட்டுல விடக்கூடாது, கால மாடதாமல விடணும். என்னடி நீ மதுரையில இருந்து வந்துட்டு என்னமோ மாத்தி மாத்தி சொல்லிட்டே கிடக்க. இதுதான் பெருசா இருக்கும் சொன்னாரு. அது பெருசா தான் இருக்கும், ஆனா முட்டணும்ல. அது முட்டாது, அது மண்டைய ஆட்டிட்டு போயிடும். அதுவும் நம்ம ஊர்ல செண்பகமே செண்பகமே பாட்டு பாடி பாலை வேற கறந்துடுவோம். செண்பகமே செண்பகமே லாங்கானு செண்பகமே. இங்க வந்து நான் நிறைய பேரை பாத்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 50 வயசு வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல ஐடி கம்பெனில வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் இருந்திருப்பான். 50 வயசுக்கு மேல பொறுமையா போர்டிக்கு நிறைய சம்பாதிச்சு பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு ஒரு பைலட் ட்ரைனிங் பண்ணிட்டு 55 வயசுல இருந்து 65 வயசு லாஸ்ட் 10 வருஷம் ஏர்லைன் பைலட்டா போயிருவான். நானும் அதான் பரோட்டா மாசம் ஆனது, அதுதான் ரீசனு. போர் அடிக்குது ஐடி வாழ்க்கை. ஆமா, இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் பண்ணுவோம்ல, அதான் என்ன பண்ணு தெரியாம ஒரு சில ஸ்டாண்டப் காமெடியன்லாம் ஆயிடுவோம் பார்த்துக்கிடுங்க. நமக்கு இந்த பைலட் கத்துக்கணும்னு யோசனை தோணாம போச்சே. அதுதான் நிறைய ஏர் ஹோஸ்டஸா பாத்துருக்கலாம்ல. என்ன எப்ப பார்த்தாலும் அது நினப்பு. 5 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. ஏர் ஹோஸ்டஸ்லாம் இன்னும் வரலங்க. பரோட்டா மாஸ்டர் தான் வந்துருக்கீங்க. பாட்டிக்கு நீங்க நல்லவரா கெட்டவரா? நான் கெட்டவர் தான். என்னாச்சு நல்லவன் வந்து போர் அடிக்குது. நல்லவன் சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம், நம்பவே மாட்டோம், ஒரு நாள் நம்ப மாட்டோம். நீங்க நல்லவரா கெட்டவரா? நாச்சு நாச்சு ரொம்ப நல்லவருடி. நல்லவரா? ஆமா, ரொம்ப நல்லவர். எப்படி நம்புறத? நாச்சு ஆபீஸ்லயே யாருக்கும் எந்த பாலிடிக்ஸும் பண்ணாத ஒரு மேனேஜர் பாத்துக்க. அத நாங்க ரமேஷ்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ரமேஷ்ட கேளு, ஜெனிபர்ட்ட கேளு. ஜெனிபர்ட்ட கேட்டா அண்ணாச்சியை பத்தி பெருமையா என்னென்ன விஷயம்லாம் சொல்லுவாங்க. வேதவல்லியா காட்ட கேட்கணும் அந்த அவர் எப்படின்னு சொல்லி, அப்பதான் தெரியும். வேதவல்லிட்ட கேட்காடி என்னாச்சு சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு தடவை எவனோ ஒருத்தன் அந்த பிரஷர் ரமேஷ் இந்த வாயில இருந்து 3 வரும்ல, அது வாய் வழியா அன்பை சொல்லுது ஐக்கான்னு சொன்னாமட்டு அதை போட்டு விட்டேன் அவளுக்கு. அவ என் மேல கேச்ச போட்டு விட்டா ஆபீஸ்க்குள்ளேயே. அது பெரிய பிரச்சனையா போயிட்டு அதுல இருந்து நம்ம அவட்ட ஒன்னும் வச்சுக்கிட்டே கிடையாது. ஜெனிபரை பார்த்தாச்சு, சந்தோஷமா. வீடியோல உள்ளவனும் ஜெனிபரை காட்டுங்கன்னு கேட்போன்னு வைப்போம். ஆனா நாங்க பாத்துட்ட முடியாது, அவ்வளவுதான். நீங்க மனசுல பாத்துக்கிட வேண்டியதான், மனக்கண்ணால பாத்துக்கிடுங்க. அவங்கவுங்க மனசுக்கு எப்படி தெரியுறாங்களோ அப்படி வச்சுக்கோங்க. ஜெனிபரோட அடையாளமே. ஆமா, நானு அவங்கடா பிச்சைக்கார பையன். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன், 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்கார பையன். அவனை போய் பார்த்து என்ன அண்ணாச்சி அந்த பக்கம் பாத்தீங்களா? சென்னையில அதான் பூரா சோலார் பிளான்ட். ஐயோல, ஆமா, என்ன பெருசு பெருசா போட்டு வச்சிருக்கானுவோ. ஆமா, டெஸ்லால இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பூரா வந்து சோலார்ல இருந்து எனர்ஜி எடுத்து டெஸ்லா இங்க ஓர டேலஸ்ல இருக்க தெலுசா மக்கள் எல்லாத்துக்கும் இந்த இந்த இதுல இருந்து தான் சப்ளை போகுதாமா. அப்பனா அதுக்கு பேர் பிளான்ட் லூ. பிளான்ட் லூ, சப்ளை லூ, கரண்ட் லூ. இந்த பாவா மட்டும் ரோட்ல நடந்து போயிட்டு லூ, ராஜா லூ, நடலூ. டெஸ்லூனே வச்சிருக்கலாம். அவன் இன்னும் நிறைய வச்சிருக்காமா அவனுக்கு. பாத்தீங்க நீங்க டெஸ்லா வச்சிருக்கிய? பணக்கார பயிரெல்லாம் டெஸ்லா தான் போனவலாம்ல இந்த ஊர்ல. இன்னும் சம்பாதிக்கல. நான் வந்து ஆடி தான் வச்சிருக்கேன். ஆடி தான் வச்சிருக்கேன். ஆடி அவனின்னு வாங்கிட்டு சம்பாதிக்கல இது பண்ணலான்னு சொல்லிடல. இப்ப அவன் வந்துட்டு $5000 18 வருஷம் பழைய கேமரிலாம் வாங்கி ஓட்டிட்டு கிடக்கானோ. ஐயா நீங்க அமெரிக்கா வந்தாலே 5000 கோடி வச்சிருக்க மாதிரி தான் நம்மளை பேசுறாங்க. போகும்போதெல்லாம் ஐபோன் வாங்கிட்டு வா, ஐபோன் வாங்கிட்டு வான்றாங்க. நானே வந்து ஒரு வாரம் கண்ணு முழிச்சு $800 கஜகஸ்தான் வழியா டிக்கெட் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. கென்யா, லிப்கிஸ்தான், உகாண்டா, துருக்கி, கசகசத்தான். கஜகஸ்தான் வழியா போறேலா? ஆமா, கஜகஸ்தான் ஒரு நாடு இருக்கதே எனக்கு தெரியாதுன்னாச்சு, இப்பதான் கண்டுபிடிச்சேன். கஜகஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு பிளைட் இருக்கா? இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரணும்னா மாட்டு வண்டியில தான் கூட்டு போறானுங்க. இப்ப ஊருக்கு போனீங்கன்னு வச்சுங்க, உங்க பூரா பெரிய பணக்காரன்னு நினைச்சுப்பாங்களே. என்னையாமலாம் நினைக்க போறானோ. நானே வாடகை பிளேட்ல தான் உங்களோட பிளேட் கிடக்கேன். ஆனா என்ன ஒரே ஒரு வருத்தம் தான், நீ வந்து $300 $200 வாடகைக்கு எடுத்துட்டு ஏத்த நேரத்திலே இறக்கி விடுதேடி. ஆனா நல்லா இருந்துச்சே, சிறப்பான ஒரு அனுபவம் தான். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அண்ணாச்சி ஹாப்பி. அண்ணாச்சி அண்ணாச்சி ஹாப்பி, அண்ணாச்சி ஹாப்பி. எப்பவும் குமுதா தான் ஹாப்பி, இந்த தடவை அண்ணாச்சி ஹாப்பி. கலிபோர்னியால புரோட்டா மாஸ்டருக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு பாஜிக்கு? என்ன மாதிரி சொல்லுதானோ? ஐயா இங்க வந்து $2000 தராங்க வாரம். வாரத்துக்கா? ஆமா. ஏல ஐடில கோட அடிக்கவனுக்கே அவ்வளவு தர மாட்டாங்கன்னு. அதனாலதானே புரோட்டா கத்துட்டு வந்தேன். நான் போய் மதுரையில போய் 15 நாள் ட்ரைனிங்ல எடுத்து வந்திருக்கேன் நான். ஆனா அந்த வேலை ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாதுல. நீ வெயில் வைக்கல நின்று அங்க உட்காந்து கிச்சன்ல உட்காந்து சுட சுட அடிச்சா தான் தெரியும்
தெரியும் உனக்கு அது என்ன கஷ்டம்னு. இந்த டேஸ்ட் பார்த்து பூரா அப்படியே ஆயிடுச்சு. ஆமா, அதுவும் நீங்க பாதிக்கலாம். அவரு 10 பரோட்டா போட்டா 3 பரோட்டா அவரு டேஸ்ட்ல உள்ள தள்ளிடுவா. பிரிச்சுனச்சு வயிற்றுல தான் படுக்கும், மேல ஒன்னும் ஏறாது. ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ பாரு ஊர்ல பாதி போயிடும். பரோட்டா போட்டா அமெரிக்கா போகணும்னு வந்துடணும்னு பாப்பானுவோம். ஆனா வீச்சா தர மாட்டாங்க. நோலையே எப்படி வருவியே போங்க. புரோட்டா ஸ்டெம் டிகிரி இல்லையே ப்ரோ, அதுல பிரச்சனை. ஆமா, கோயில்ல வேலைக்கு வரவங்களுக்கு எல்லாம் தனி வீசா இருக்கு. புரோட்டா மாஸ்டருக்கு ஒரு தனி வீசா கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். Skyline 9840 south to Port Leopold with information Bravo inbound for full stop. November 9840 Grand Prairie Tower, enter left downwind for runway 18. Left downwind for 18 9840. பைலட் இன்ஸ்டாகிராமத்துல ஃப்ளை ரைட் அப்படின்னு பேஜ் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, அந்த பேஜ் தான். இங்க பாருங்க, நீங்க அங்க பாருங்க, இங்க பாருங்க. அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ளைட்ல இருந்தே அவர் கூமாப்பட்டி வீடியோ எல்லாம் போட்டு கிடக்காவோ. ஆமா, செம்ம பன் வீடியோஸ் தான் எல்லாம். பின்னாடி உட்காந்துருக்காரு. உங்களோட இன்ஸ்டாகிராம் முன்னாடியே சொல்லுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பிக் பாஸ்கி. ஆமா, பாஸ்கி கொஞ்சம் பிக்கா இருக்கிறதுனால பிக் பாஸ்கி அப்படின்னு பேர் வச்சிருக்காவோ. அதனால அவரையும் ஃபாலோ பண்ணுங்க. அவரும் அமெரிக்கால ஸ்டாண்டப் காமெடி பண்ணியாடி. அண்ணாச்சியோட ஸ்டாண்டப் காமெடி ஷோ 4 ஷோல ஓப்பனிங் ஆகிட்டு தெரிக்க விட்டாவோல்ல. You are number 3, runway 18 clear. Number 3, runway 18 clear to land 840. Sorry, you said you wanted to land 1 Mike Charlie? 1 Mike Charlie, request full stop, yes sir. இறங்கியாச்சு. 2 land 18, thank you, 1 Mike Charlie. சிறப்பு வாஜிக்கு பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்தாச்சு. ஆமா, பயங்கரமான அனுபவம். பயவுள்ள இல வந்து இறங்கியாச்சு. சிறப்பா இருந்துச்சு. சிறப்பான அனுபவம். வானத்துக்கு மேல போய் பறந்து இறங்கி அப்பா தனி ஃப்ளைட்டில் பறந்து ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு. எல்லாம் இந்த பையன் நல்லபடியாக ஓட்டி நம்மளை கொண்டு இறக்கி விட்டான். இந்த பையில இன்ஸ்டாகிராமத்தில் ஃபாலோ பண்ணுங்க. அந்த பின்னாடி உட்காந்துருக்கல பரோட்டா மாஸ்டர் பாஸ்கி, அவரையும் இன்ஸ்டாகிராமத்தில் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாச்சி அடுத்து ஃப்ளைட்டில் போயாச்சு. அடுத்து எதில் போகணும்னு வீடியோ போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க. அண்ணாச்சி அடுத்து அதுலேருந்து வீடியோ போடுதான். என்னடே பார்க்கலாம். பாய் சொல்லிருங்கடே. பாய்.